Hey guys, welcome back. In the video நம்ம circles chapter example 2 தான் பார்க்க போகிறோம். Two tangents TP and TQ are drawn to a circle with center O from an external point T. So இதுதான் given. Prove that angle PTQ is equal to 2 times angle OPQ. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அவங்க டயக்ராம் கொஷினில் வந்து எந்த டயக்ராமே வந்து மென்ஷன் பண்ணல. ஃபிகர் 10.1 அந்த மாதிரி. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம தான் டயக்ராம் வரையணும். கரெக்டாக. ஓகே, ஃபஸ்ட் நம்ம டேன்ஜென்ட் என்ன ரீகால் பண்ணலாம். டேன்ஜென்ட்னா ஒரு சர்க்கிளோ இல்லை ஒரு கர்வ்லையோ ஒரு லைன் செக்மெண்ட் வந்து அந்த சர்க்கிளை ஒரு இடத்துல டச் பண்ணுச்சுன்னா அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் டேன்ஜென்ட். அந்த டச் பண்ணுற பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இங்கே பார்க்கலாம், லைன் செக்மெண்ட் விச் டச்சஸ் த சர்க்கிள் ஆர் கர்வ் அட் ஒன் பாயிண்ட். அந்த லைன் வந்து டேன்ஜென்ட், அந்த டச் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, ஃபஸ்ட் இப்போ லைன் டேன்ஜென்ட் என்னன்னு பார்த்தாச்சு. கரெக்டாக. ஓகே, டன். Two tangents TP and TQ are drawn to a circle with center O. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன் வித் சென்டர் O. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டூ tangents TP and TQ are drawn from an external point T. ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டீலேருந்து ரெண்டு டேஞ்சென்ட் வரைகிறாங்க. கரெக்டாக. அப்போது நம்ம வந்து ஒரு பாயிண்ட் T வச்சாச்சு சர்க்கிளுக்கு வெளியில். இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு டிபி அண்ட் டிக்யூன்னு சொல்லிட்டு ரெண்டு டேஞ்சென்ட் இன்னும் சர்க்கிள் டச் பண்ணுற மாதிரி இங்கே அண்ட் தென் அகெயின் இந்த இடத்துல. கரெக்டாக. ஸோ இப்போது வரைஞ்சாச்சு டூ டேஞ்சன்ஸ் டிபி அண்ட் டிக்யூ. இது டச் பண்ணுற பாயிண்ட் தான் பி அண்ட் இந்த டேஞ்சன்ட் டச் பண்ணுற பாயிண்ட் வந்து கியூ. ஸோ டிபி டிக்யூ ஆர் டூ டேஞ்சன்ஸ் அண்ட் பி அண்ட் கியூ ஆர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் பிஓ அண்ட் ஓக்யூஆர் ரேடியஸ். கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு பிஓ அண்ட் பிக்யூஆர் ரேடியஸ். பிஓ அண்ட் ஓக்யூஆர் ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கிவன் எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால், to prove, we have to prove angle PTQ is 2 times angle OPQ. PTQ na இந்த angle. கரெக்டா. இந்த angle is equal to 2 times OPQ na இது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PTQ இதுதான். இந்த angle வந்து 2 times OPQ. OPQ. அப்போது இந்த PQன்ற இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் அ கார்டு ஆஃப் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிள் ரெண்டு இடத்துல டச் பண்ணால் ஒரு லைன், அது பேர் கார்டு. ஸோ PQ வந்து கார்டு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த ஆங்கிள் பிடிக்யூ இஸ் 2 times OPQ. சப்போஸ் இது வந்து 10னா இது வந்து 20 அந்த மாதிரி. திஸ் இஸ் இப்போ வந்து இது 15னா இது வந்து 100 அந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த OPQ இந்த கிவன் ஆங்கிள் நான் வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ண போகிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அசியூம் திஸ் OPQ as எக்ஸ். லெட்ஸ் அசியூம் OPQ as எக்ஸ் டிகிரி. ஓகேவா, ஃபைன். ஓகே, இப்போ வந்து நமக்கு கிஃபனும் எழுதியாச்சு, தென் டூ ப்ரூவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நமக்கு ஆல்ரெடி இப்போ என்ன படிச்சிருக்கோன்னா தியரம் 10.1 அண்ட் 10.2 இது மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்துல ஏதாச்சும் அப்ளை பண்ணோம். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் ரீகால் பண்ணலாம் தியரம் 10.1 என்ன, 10.2 என்னன்னு சொல்லிட்டு. 10.1னா சர்க்கிளுக்கு நீங்கள் ஒரு டேஞ்சென்ட் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஞ்சென்ட்டும் ரேடியஸும் எப்பயுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். எப்போனா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில். இங்கே பார்க்கலாம், இந்த ஓஏ தான் ரேடியஸ், ஏபி தான் டேஞ்சன்ட். ஸோ இது ரெண்டுமே 90 டிகிரியில் இருக்கீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏல. அதேமாதிரி இங்கேயும் அதுதான், இட் இஸ் 90 டிகிரி. இதுதான் தியரம் 10.1. தியரம் 10.2 என்னென்னா, ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சன்ட் வந்தால் அந்த டேஞ்சன்ட்டோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ டிஏ இஸ் ஈக்குவல் டு டிவி. ஸோ இதுதான் வந்து ரெண்டு தியரம். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை தியரம் 10.1. Tangent is perpendicular to the radius at the point of contact. அப்போது இது TP is perpendicular to OP. கரெக்டாக. அப்போது OP is perpendicular to TP. radius is perpendicular to the tangent at point of contact. இதுதான் கரெக்டாக. ஸோ இப்போ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நமக்கு இது இந்த ஆங்கிள் எக்ஸ்ன்னு தெரியும். கரெக்டாக. OPQ is எக்ஸு. அதேமாதிரி இந்த ஃபுல் ஆங்கிள் 90 தெரியும். இப்போ நம்ம இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணணும், அப்போது 90லேருந்து இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுல் ஆங்கிள் 90, இப்போ நமக்கு இது வந்து 13 தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் தெரியும்னா என்ன பண்ணுவோம், 90லேருந்து 30 சப்ராக்ட் பண்ணுவோம். கரெக்டாக. அதுதான் 90 - 30, அப்போ 60. அதே மாதிரி இப்போ நம்ம சம்மில் என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஃபுல் ஆங்கிள் வந்து தெரியும் 90 டிகிரி டிபிஓ. அதே மாதிரி ஓபிக்கு வந்து எக்ஸ்ன்னு தெரியும். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் டிபிக்யூ இது தெரியணும்னா 90லேருந்து சப்ராக்ட் பண்ணால் அது நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் 90 - எக்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ரையாங்கிள் டிபிக்யூ கன்சிடர் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தியரம் 10.2 அப்ளை பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டீலேருந்து 2 டேஞ்சன்ட் டிபி அண்ட் டிக்யூ வரைஞ்சா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுதான் அப்போது டிபி = டிக்யூ. அப்போது எஃபோர் டிபிக்யூ ட்ராங்கிள் என்னென்னா இது ஐசோஸ்லஸ் ட்ராங்கிள் கரெக்டாக. ஏன்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போது நமக்கு ஐசோஸ்லஸ் ட்ராங்கிளோட ப்ராப்பர்ட்டி தெரியும். அதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா இப்போ ஐசோஸ்லஸ் ட்ராங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அந்த ஈக்குவலான சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் 2 ஆங்கிளுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக. அப்போது இந்த ட்ராங்கிளில் நமக்கு டிபி அண்ட் டிக்யூ ரெண்டுமே ஈக்குவல். அப்போது இந்த டிக்யூக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது, டிபிக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது கரெக்டாக. அப்போ அந்த 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியுது 90-6ன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஆங்கிளுமே 90-6 கரெக்டாக. ஓகே டன். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா நமக்கு தேவை ஆங்கிள் டிபிக்யூ கரெக்டாக. சாரி பிடிக்யூ, அதாவது இந்த க்ரீன் கலர் பார்ட் தான். அப்போது இந்த டேக் ட்ராங்கிள் டிபிக்யூ, இந்த டிபிக்யூ ட்ராங்கிள் எடுத்துகிட்டு இதில் ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ யூ நோ தட் பிடிக்யூ ப்ளஸ் பிடிக்யூனா இந்த ஆங்கிள் பிடிக்யூ ப்ளஸ் டிக்யூபி இந்த ஆங்கிள் அண்ட் தென் கியூபிடி இது மூணுத்தையும் ஆட் பண்ண 180 டிகிரி கரெக்டாக. ஸோ ஐம் ஜஸ்ட் அப்ளைங் திஸ் ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இது தெரியாது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இது வந்து 90-6, இது கியூபிடி ஆர் டிபிக்யூ இந்த ஆங்கிள் 90-6 கரெக்டாக. நெக்ஸ்ட்டு டிக்யூபி இது 90-6. ஓகே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஆட் திஸ். ஸோ 90 + 90 180 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2x கரெக்ட். ஸோ ஆங்கிள் பிடிக்யூ ப்ளஸ் 180 - 2x = 180. நவ் இப்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் இது -180 ஆகும், இது +2x ஆகும். ஸோ அப்போது இது ஆட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போது ஆங்கிள் பிடிக்யூ = 2x கரெக்டாக. அப்போது இப்போ உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் பிடிக்யூ 2x. இப்போ x டிகிரி கரெக்டாக 2 × x. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டில் என்னென்னா ஆங்கிள் ஓபிக்யூன்றது என்னன்னா எக்ஸ் டிகிரி. ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஆங்கிள் ஓபிக்யூன்னு போட போகிறேன் கரெக்டாக. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஆங்கிள் பிடிக்யூ = 2 டைம்ஸ் ஓபிக்யூ. நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு சின்ன ஒரு ரீகால் தரேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா இந்த கிவன் ஆங்கிள் ஓபிக்யூ அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட் தியரம் 10.1 அப்ளை பண்ணி இந்த 90-6 கண்டுபிடிச்சோம். இது ஃபுல்லாக இந்த ஃபுல் ஆங்கிள் 90, இது மட்டும் சப்ராக்ட் பண்ணால் 90-6. அப்போ இதுவுமே 90-6 தான் வரும். அதுக்கப்புறம் தியரம் 10.2 அப்ளை பண்ணி இது 2 சைடும் ஈக்குவல். தேர்ஃபோர் இதனால தான் வந்து 90-6 இந்த 2 ஆங்கிளுமே. நெக்ஸ்ட் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அண்ட் தென் இஃப் யூ சிம்பிளிஃபை இட் யூ வில் கெட் பிடிக்யூஸ் = 2x. அண்ட் தென் எக்ஸோட வேல்யூ வந்து ஆங்கிள் ஓபிக்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ so that they can also get good marks. So thank you for watching. See you in the next video.